Decode the world unfiltered. பிரான்ஸ் பிரதமர் செபாஸ்டியன் லெகோர்னு திடீரென்று ராஜினாமா செய்திருக்கிறார். 27 நாட்கள் மட்டுமே அவர் பிரதமராக நீடித்திருக்கிறார். என்ன நடக்கிறது பிரான்ஸில் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு டீகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். செப்டம்பர் 3ஆம் தேதி பிரதமராக பதவியேற்ற லெகோர்னு தன்னுடைய அமைச்சரவை சகாக்களை நேற்று அறிவிக்கிறார். இந்த நடவடிக்கை தான் அவருடைய பதவியை காவு வாங்கியிருக்கிறது. அமைச்சரவை அறிவிக்குவதில் என்னங்க பிரச்சனை அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம் அவங்களுக்கு. மைக்கேல் பார்னியர், அதாவது இவருக்கு முன்னதாக இருந்த பிரதமர், அவருடைய அரசாங்கத்தில் இருந்தவர்களே முக்கிய துறைகளுக்கு அமைச்சர்களாக நியமிக்கிறார் லெகோர்னு. இந்த அமைச்சரவைக்கு வலது மற்றும் இடதுசாரிகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அமைச்சரவை பொறுத்த வரைக்கும் வலதுசாரிக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறது அப்படின்னு இடதுசாரி கட்சிகள் குற்றம் சாட்டுகிறாங்க. அதே சமயம் அரசாங்கம் போதிய அளவு வலதுசாரி சார்பாக இல்லை, எங்களுடைய கருத்துக்கு மதிப்பில்லை அப்படின்னு வலதுசாரி கட்சிகள் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. லெகோர்னு ஆட்சிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் உடனடியாக கொண்டு வரப்படும் அப்படின்னு இரண்டு தரப்புமே சொல்கிறாங்க. இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவு இல்லாத லெகோர்னு நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்பே ராஜினாமா செய்திருக்கிறார். பிரான்ஸ் வரலாற்றில் மிக குறுகிய காலம் பிரதமராக இருந்தவர் அப்படிங்கிற எதிர்மறை சாதனையை படைத்திருக்கிறாரு செபாஸ்டியன் லெகோர்னு. இதற்கு முன்னதாக மைக்கேல் பார்னியர் இருந்தார் சொன்ன இல்லையா, அவர் பிரான்ஸுடைய பிரதமராக 90 நாட்கள் மட்டும்தான் பதவி வகித்தார். பிரான்ஸ் அரசியல் களத்தில் சுயநலம் மேலோங்கி இருக்கிறது அப்படின்னும் யாரும் சமரசம் செய்ய தயாராக இல்லை அப்படின்னும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு லெகோர்னு. நாட்டு நலனை தங்களுடைய கட்சியின் நலனுக்கு மேல் வைக்க தெரிய வேண்டும் அப்படிங்கிறதும் எதிர்க்கட்சிகளுக்கு லெகோர்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து. அதுதான் ஒரு குற்றச்சாட்டாகவும் எதிர்க்கட்சிகளை நோக்கி வைக்கிறார். 577 உறுப்பினர்களை கொண்ட பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லை. பெரும்பான்மைக்கு தேவையான 289 இடங்கள் யாருக்கிட்டையும் இல்லை. அதிபர் மேக்ரானுடைய என்செம்பிள் கூட்டணி, அதேபோல் நவமக்கள் முன்னணி, இந்த இரண்டு கூட்டணிகள் தான் அங்கே பிரதானமாக இருக்குது. அதில் நவமக்கள் முன்னணியை விட மேக்ரானுடைய கட்சி கூட்டணிக்கு எண்ணிக்கை குறைவாக தான் இருக்குது, இடங்கள் குறைவாக தான் இருக்குது. ஆனால் மேக்ரான் தான் அதிபராக இருக்கிறார். இதுக்கு அங்கே இருக்கக்கூடிய காம்ப்ளிகேட்டட் எலெக்ஷன் ப்ராசஸ் ஒரு காரணம்னு சொல்லலாம். 2022ஆம் ஆண்டில் பிரான்ஸோட அதிபர் தேர்தல் நடைபெற்றுச்சு. அதிபருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள் பிரான்ஸை பொறுத்த வரைக்கும். பிரான்ஸில் அதிபரை மக்கள் வாக்களித்து நேரடியாக தேர்வு செய்யக்கூடிய ஒரு நடைமுறை இருக்குது. 2 சுற்றுகளாக வாக்கெடுப்பு நடைபெறும். முதல் சுற்றில் அனைத்து வேட்பாளர்களும் போட்டியிடுவாங்க. முதல் சுற்றில் யாருமே 50% வாக்குகளை பெறவில்லை அப்படின்னா அதிக வாக்குகள் பெற்ற முதல் 2 வேட்பாளர்களுக்கு இடையில் மீண்டும் தேர்தல் நடக்கும். இப்போ 2022 பொறுத்த வரைக்கும் இமானுவேல் மேக்ரானுக்கு 58.55% வாக்குகளோட அவர் முதல் சுற்றிலேயே பெருவாரியான ஒரு வெற்றியை பெறுகிறார். அப்போ அதிபராக தேர்வாகிறார். அவருக்கு அந்த பதவி காலம் அப்படிங்கிறது 2027ஆம் ஆண்டு வரைக்கும் இருக்குது. பிரான்ஸோட அதிபராக அவர் இந்த பொறுப்பில் நீடிப்பார். கடந்த ஆண்டு என்ன நடக்குதுன்னா, திடீர்னு நாடாளுமன்றத்தை கலைக்கிறார் மேக்ரான். பிரான்ஸ் முழுவதும் இருக்கக்கூடிய 577 தொகுதிகளில் திடீர் தேர்தல் நடைபெற்றுச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடைய கட்சிக்கு ஏற்பட்ட படுதோல்வி தான் இதுக்கு காரணம். அது என்னங்கிறத சுருக்கமாக பார்த்தலாம். ஐரோப்பிய யூனியன் நாடாளுமன்றத்திற்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடைபெறும். இந்த தேர்தலில் ஐரோப்பிய யூனியனை சேர்ந்த 27 நாட்டு மக்களும் வாக்களித்து உறுப்பினர்களை தேர்வு செய்வாங்க. கடந்த ஆண்டு அப்படி நடைபெற்ற தேர்தலில் மேக்ரானுடைய கட்சி படுதோல்வியை சந்திக்குது. மரின் லே பென் அப்படிங்கிற தலைமையிலான தீவிர வலதுசாரி கட்சியான நேஷனல் ராலி RN வரலாற்று வெற்றியை பெறுது. இதனால் கடுமையான பின்னடைவை சந்தித்த மேக்ரான் என்ன பண்ணுறாருன்னா, பிரான்ஸ் நாடாளுமன்றத்தை கலைச்சிறாரு. ஐரோப்பிய யூனியன் தேர்தலில் தீவிர வலதுசாரி கட்சிக்கு ஆதரவு கொடுத்த பிரெஞ்சு மக்கள் சொந்த நாட்டில் யாரை தேர்வு செய்கிறார்கள் அப்படிங்கிறத விளக்கிறதுக்காகவே ஸ்னாப் எலெக்ஷன்ஸ் நடத்துவதா அப்போ மேக்ரான் ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. அதாவது ஐரோப்பா முழுக்க வலதுசாரிகளுடைய வெற்றி இருக்குது, வலதுசாரிகளுக்கு ஆதரவு இருக்கிறது. ஆனால் பிரான்ஸில் அப்படி இருக்காது, இங்கே வேறு விதமாக இருக்கும் அப்படிங்கிறார். ஆனால் பிரான்சிலும் தேர்தல் முடிவுகள் மேக்ரானுக்கு சாதகமாக இல்லை. தீவிர வலதுசாரி கட்சிக்கு மக்கள் மத்தியில் ஏற்பட்ட திடீர் எழுச்சிக்கு தன்னுடைய ஆட்சி காலத்திலேயே ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு மேக்ரான் மேற்கொண்ட ஒரு ஆபத்தான அரசியல் நடவடிக்கை தான் 2024ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட இந்த ஸ்னாப் எலெக்ஷன்ஸ். 2024 தேர்தலில் மேக்ரானுடைய என்செம்பிள் கூட்டணி எதிர்க்கட்சிகளை விட குறைவான இடங்களை தான் பெறுறாங்க. அதாவது நவமக்கள் முன்னணி அந்த கட்சியை விட குறைவான இடங்களில் வெற்றி பெறுகிறாங்க. ஆனாலும் நவமக்கள் முன்னணி பெரும்பான்மைக்கு தேவையான 289 எம்பிக்களை பெறவில்லை அப்படிங்கிறது இங்கே சொல்ல வேண்டிய அம்சமாக இருக்குது. எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இடங்கள் கிடைக்காவிட்டால் பிரான்ஸ் அரசியலமைப்பின்படி பிரதமரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் அதிபருக்கு போயிடும். இப்போ பிரதமரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் அதிபருக்கு தான் அப்படிங்கிறதுனால அதிக இடங்களில் வென்ற நவமக்கள் முன்னணியை சேர்ந்த லூசி காஸ்டெட்ஸை பிரதமராக நியமிக்கிறதுக்கு மேக்ரான் மறுத்துறாரு.
லூசியை பொறுத்த வரைக்கும் பிரதமராக நியமிக்கப்பட்டால் வலதுசாரி மற்றும் மையவாத கட்சிகள் உடனடியாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அரசாங்கத்தை கவிழ்க்கும் அப்படிங்கிறது மேக்ரனோட வாதமாக இருந்துச்சு. மேக்ரனோட எந்த நடவடிக்கை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. மேக்ரனும் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை எல்லாம் கூட வலுப்பெற்றது. நாடாளுமன்றத்தில் எந்த ஒரு கட்சிக்கும் அப்சல்யூட் மெஜாரிட்டி இல்லாதனால மேக்ரன் தேர்வு செய்யக்கூடிய பிரதமர்கள் குறுகிய காலமே பதவியில் நீடிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குது. பெரும்பான்மை இல்லாத அரசுக்கு எதிராக தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அரசாங்கத்தை கவிழ்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது அரசாங்கத்தினுடைய செயல்பாட்டை முடக்கக்கூடியதாக மாறுது. பிரதமரும் அமைச்சரவையும் அடிக்கடி மாறுறதுனால அரசின் கொள்கை திட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் சீர்திருத்தங்களை செயல்படுத்துவதில் மிகப்பெரிய தடங்கள் ஏற்பட்டிருக்கு பிரான்ஸில். எந்த ஒரு சட்ட மசோதாவையும் நிறைவேற்றுவதற்கு ஆளும் சிறுபான்மை கட்சி ஒவ்வொரு முறையும் மற்ற கட்சிகளுடைய ஆதரவை தேட வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு இல்லாமலேயே சில மசோதாக்களை நிறைவேற்ற ஆர்டிகல் 49.3 அப்படிங்கிற சிறப்பு அதிகாரத்தை பிரதமர் பயன்படுத்துகிறார். இந்த சிறப்பு பிரிவை பயன்படுத்தி தான் 2025ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை அங்கே நிறைவேற்றப்படுது. ஆனால் இந்த பிரிவை பயன்படுத்தும் போதெல்லாம் எதிர்க்கட்சிகள் உடனடியாக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து அரசாங்கத்தை கவிழ்க்கிறாங்க. இது நெருக்கடியை மேலும் அதிகரிக்கக்கூடியதாக மாறுது. நாடாளுமன்றத்தினுடைய விருப்பத்திற்கு மாறாக அதிபர் இமானுவேல் மேக்ரன் பிரதமர்களை தேர்வு செய்வதுங்கிறது அவரது அதிகப்படியான அதிகாரத்தை கேள்விக்குள்ளாக்கக்கூடியதாக மாறுது. அது மட்டும் இல்லாமல் ஜனநாயக நடைமுறைகளை மதிப்பதில்லை அப்படிங்கிற விமர்சனத்தையும் இது ஏற்படுத்தக்கூடியதாக மாறுது. அரசியல் நெருக்கடி காரணமாக பிரான்சின் கடன் மதிப்பீடு குறைக்கப்பட்டிருக்கிறது. இது அரசாங்கத்தினுடைய கடன் வாங்கும் செலவை அதிகரிக்க செய்து நாட்டின் நிதிநிலைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாகவும் மாறியிருக்கு. பட்ஜெட் பற்றாக்குறைக்கு தீர்வு காணும் வகையில் கடுமையான செலவு குறைப்பு நடவடிக்கைகளோட இந்த ஆண்டு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுச்சு. இந்த பட்ஜெட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடிச்சது. அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து வெற்றி பெற்றதுனால பிரான்சுவா பைரூ ராஜினாமா செய்கிறார். பிரதமர் ராஜினாமா செய்த பின்பும் பிளாக் எவ்ரிதிங் அப்படிங்கிற பேரில் இணைய வழியாக ஒருங்கிணைக்கப்பட்ட போராட்டம் நடத்தப்பட்டுச்சு. இந்த போராட்டத்தில் முன்வைக்கப்பட்ட முக்கியமான ஒன்று செலவு குறைப்புகளை ரத்து செய்யணும் அப்படிங்கிறது. பொது சேவைகளுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யணும், மிகப்பெரும் பணக்காரர்கள் மீது கூடுதல் வரி விதிக்கணும், ஓய்வூதிய வயதை உயர்த்தும் முந்தைய சீர்திருத்தத்தை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்லாம் கோரிக்கைகளை போராட்டக்காரங்க முன்வச்சு தான் அந்த இணைய வழி போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. இப்போ பிரான்ஸ் அரசியல் நெருக்கடிக்கு என்னதான் தீர்வு அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. தொடர்ந்து மைய வலதுசாரிகளை நியமித்து தோல்வியடைந்த நிலையில் மேக்ரான் இடதுசாரி கூட்டணியில் இருக்கக்கூடிய சோஷலிஸ்டுகளின் ஆதரவை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு ஒரு சிறுபான்மை கூட்டணி அரசாங்கத்தை அமைக்கலாம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய அரசியலாளர்கள் பார்க்குறாங்க. இதுதான் உடனடி அரசியல் நெருக்கடியை தவிர்க்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே சிறந்த வழி அப்படின்னு அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க. தொடர் அரசியல் முட்டுக்கட்டைகள் நீடிச்சதுன்னா அதிபர் நாடாளுமன்றத்தை மீண்டும் கலைத்துவிட்டு முன்கூட்டியே தேர்தலை அறிவிக்க நேரிடலாம். தொடர் அரசியல் குழப்பங்கள் காரணமாக அதிபர் மேக்ரான் தன்னுடைய பதவிக்காலம் முடிவதற்கு முன்பே பதவி விலக வேண்டும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு இருக்கின்றன. மேக்ரான் இதனை மறுத்தாலும் அரசியல் முட்டுக்கட்டையால் நாடு முடங்கி போனால் முன்கூட்டியே அதிபர் தேர்தலை நடத்த வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏற்படலாம். அரசியல் நெருக்கடி காரணமாக பிரான்ஸில் ஐரோப்பிய யூனியன் நிர்ணயித்த பட்ஜெட் பற்றாக்குறையை விட பிரான்ஸோட பற்றாக்குறை 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அதிக பொதுக்கடன், நிதி பற்றாக்குறை, அரசியல் நிச்சயமற்ற தன்மை இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் பிரான்ஸை ஆட்டி படைத்து வருகின்றன. இதுக்கு முழு காரணம் மேக்ரன் தான் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள்லாம் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. அடுத்த பிரதமராக யார் நியமிக்கப்படுவார், அவர் எத்தனை நாட்களுக்கு நீடிப்பார் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய அம்சங்களாக இருக்கின்றன. ஆனால் ஒரு குழப்பமான ஒரு அரசியல் சூழலையும் அரசியல் ஸ்திரத்தன்மையற்ற ஒரு நிலையிலும் பிரான்ஸ் தொடர்ச்சியாக நீடித்து கொண்டிருக்கிறது. இப்போ மேக்ரனுக்கு தான் இந்த தலைவலி அதிகமாக இருக்கிறது. இன்னொன்று, ஒரு ஸ்திரத்தன்மை வாய்ந்த ஒரு அரசாங்கம், பிரதமர், அமைச்சரவை அமைந்தால் மட்டும்தான் பிரான்ஸ் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கும் அங்கே இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்வதற்கும் ஒரு அடிப்படையான ஒரு அம்சமாக இருக்கும். எனவே அது அடுத்த பிரதமர் யார், அவர் எப்படி சமாளிக்கப் போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.